நம்ம பார்க்க போகிற வீடியோ எவ்ரி மெத்தட் பற்றி. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ சம் மெத்தட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் இந்த எவ்ரி மெத்தட். ஸோ சம் மெத்தட் பார்க்காதவங்க சம் மெத்தட் பார்த்துட்டு வந்துட்டு இந்த எவ்ரி மெத்தட் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆப்போசிட் டு சம். எவ்ரி மெத்தட் வந்து அப்படியே ஆப்போசிட் டு சம் மெத்தட். எவ்ரி மெத்தட்னா என்ன அப்படின்னா, எவ்ரி மெத்தடில் வந்து செக்ஸ் பண்ணும் ஆல் கண்டிஷன் இன் அரே. எல்லா கண்டிஷனும் அரேயில் வந்து செக் பண்ணும். ஆல் கண்டிஷன் இன் அரே எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து அதில் எல்லா எலமெண்ட்ஸுமே பாஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து எவ்ரி மெத்தட் என்ன பண்ணும், நம்மளுக்கு ரிட்டன் ட்ரூ பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். இப்போ வந்து லெட் இருக்குது. லெட்டில் வந்து நான் ஒரு அரே போட்டுக்கிறேன். என்னோடய அரேயில் வந்து என்ன இருக்குது, நம்மள்கிட்ட 1, 2, 3, 4, 5. இந்த எவ்ரி மெத்தட் என்ன பண்ணோன்னா, இந்த எல்லா கண்டிஷனுமே எனக்கு பாஸ் ஆகணும். எவ்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே பாஸ் ட்ரூ ஆனால் தான் அது ரிட்டன் ட்ரூ கிடைக்கும். இல்லை ஏதாவது ஒரு எலமெண்ட் ஃபெயில் ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், ரிட்டன் ஃபால்ஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து 1 எடுக்கிறேன். இப்போ வந்து எவ்ரி மெத்தட் என்ன பண்ணும், இட்ரேட் பண்ணும் 1 by 1. 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5. இப்படி தான் வந்து அது இட்ரேட் பண்ணும். ஸோ 1க்கு அப்புறம் இப்போ வந்து 1 வந்து எடுத்துருக்கு. 1 வந்து செக் பண்ணும்போது அது எப்படி செக் பண்ணணும்னா, கண்டிஷனோட 1 வந்து கிரேட்டர் தென்னா 0 விடன்னு ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஆமாம், 1 வந்து கிரேட்டர் தென் 0வோட தான். அப்போ இது என்ன ஆயிரும், இது ட்ரூ ஆயிரும். ஆனால் இப்போ இது ரிட்டர்ன் பண்ணாது ட்ரூன்னு. நெக்ஸ்ட் அது என்ன பண்ணும், செகண்ட் எலமெண்ட்டை செக் பண்ணும். ஸோ செகண்ட் எலமெண்ட்டும் கிரேட்டர் தென்னா 0 விட. எஸ், ட்ரூ. ஸோ இந்த மாதிரி அது என்ன பண்ணுன்னா, இதோட ஸ்டாப் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு 3க்கு போகும், 4க்கு போகும், 5க்கு போகும். ஸோ இது எல்லாமே கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் மட்டும் இது என்ன பண்ணும், எவ்ரி ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதே வந்து இன்னொரு கண்டிஷன், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து 1 வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னதுன்னா லெஸ்ஸர் தென் 0வா இல்லை. இப்போ நம்மளுக்கு லெஸ்ஸர் தென் வேணால் நம்ம இன்னொரு செட் ஆஃப் அரே எடுத்துப்போம். அரே ஈக்குவல் டு 2, 4, 6. ஸோ இது வந்து அரே ஈவன் எடுத்துப்போம் நேமு. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈவன் நம்பராக செக் பண்ணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுக்கும். 2 எடுத்து என்ன பண்ணும், 2 வந்து ஈவனான்னு செக் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும், நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டிஷன். ஸோ வந்து 0வாக இருந்தால் இது என்னது, ட்ரூ. அப்போ இது ட்ரூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணும் 4ஐயும் இதே கண்டிஷனில் அது என்ன பண்ணும், செக் பண்ணும். எப்படி, 4 வந்து நம்மளுக்கு 2 மாடல்ஸில் ஆகும்போது 0வா. ஸோ 0 ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இது ட்ரூ கொடுக்கும். அதே மாதிரி 6க்கும் அது வந்து கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ கொடுக்கும். ஒருவேளை இங்கே 6ஐ விட்டுட்டு இங்கே வந்து 9 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஸோ 9க்கு வரும். 9க்கு வந்து 9ஓட நம்ம கொடுத்துருக்க அந்த கண்டிஷனை எவால்வேட் பண்ணும். எவால்வேட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும், நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும். இப்போ எவ்ரியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே 2, 4, 6 பாஸ் ஆனது மேட்ரு இல்லை. 9 ஃபெயில் ஆனது அதுக்கு வந்து ஒரு மேட்ரு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, 9 ஃபெயில் ஆகிடுச்சு, அப்போ மொத்தமாக அது என்ன பண்ணும், ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்கள் எந்தெந்த இடத்துல வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் எடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து பாஸ்டா இல்லை எல்லாருமே ஃப்ரம் த சேம் லொக்கேஷனா இல்லை எம்ப்ளாயீஸ் டேட்டாஸ் எடுக்கும் போது எல்லாருமே சேம் டேட்டாவா அப்படின்னு அந்த டோட்டலாக இருக்கிற எல்லா அரேயுமே வந்து கொடுத்துருக்க இந்த ரெஸ்பெக்டிவ் கண்டிஷனோட என்ன ஆகணும் அப்படின்னா பாஸ் ஆகணும். அப்போ தான் எவ்ரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் ட்ரூவா, இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ எவ்ரினா என்னென்னா, இது வந்து அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக் அந்த கண்டிஷனுக்கு செக் பண்ணி பாஸ் ட்ரூவா ஃபால்ஸான் ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளோதான் எவ்ரியோட வேலை. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போது எவ்ரி மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போது நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, எவ்ரிக்கும் சம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சம் வந்து நம்ம கொடுக்குற கண்டிஷன்
அரேயில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு செக் பண்ணும். அதான் சம். எவ்ரி வந்து நம்ம கொடுக்குற கண்டிஷன் அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே செக் பாஸ் ஆகிருக்கணும். இப்போது நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம சம்மில் போட்ட மாதிரியே ஒன்று போடுவோம். இது வந்து என்னோடய அரே. ஓகேவா? இந்த அரேயில் நான் சம்மில் போட்ட மாதிரி இப்போ போடுறேன். 1, 2, 3, 4, 5 போடுறேன். இப்போது நான் அந்த அரேவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து லெட்டு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ரிசல்ட்டு. இப்போ இந்த ரிசல்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரே டாட் எவ்ரி. ஓகேவா? எவ்ரின்னு போட்டுட்டு வேல் போட்டுக்கோங்க. நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு ஐட்டம் மட்டும்தான் எடுக்கிறோம் ஆர்குமெண்ட்லேருந்து. அதனால் நான் எந்த ஒரு ஆரோ தட் மீன்ஸ் ப்ராக்கெட்டும் போல. இப்போ வந்து நீங்கள் இந்த ஆர்குமெண்ட் வந்து மோர் தென் ஒன்றுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போடணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ராக்கெட் போடணும். நான் ஆல்ரெடி இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் சம். ஸோ சம் பார்க்காதவங்களா இருந்திருந்தால் ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன். இல்லை எனக்கு அரே வேணும்னா நான் வந்து இப்படி ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வச்சு தான் பண்ணுறேன்னா எனக்கு இந்த ப்ராக்கெட் தேவையில்லை. பிகாஸ் இட் வில் பி அவாய்ட் அன்வான்ட் மெமரிஸை அவாய்ட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல் கொடுத்துக்கலாம். வேல் வந்து கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு 4 இருக்கணும். ஸோ நான் இதே கண்டிஷனை வந்து சம்மில் கொடுத்தப்போ அது என்ன பண்ணியிருக்குன்னா இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணியிருக்கும். ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா 1 பாஸ் ஆகிருந்தாலே அது ரிசல்ட் 2ன்னு கொடுத்துருக்கும். ஆனால் இது எவ்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பருமே என்னவாக இருந்திருக்கணும், கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு 4 இருந்திருக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இது ஃபெயில் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வரும்னா ஃபெயிலுன்னு வரும். ஏன் அப்படின்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஃபெயில் தான் வரும். ஏன் அப்படின்னா எவ்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கண்டிஷன், நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அது என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன் தட் மீன்ஸ் இப்போ வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 4ன்னு கொடுத்தோன்னா அது எல்லாத்துலேயுமே என்ன ஆகணும், எல்லா வேல்யூமே கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இது என்ன பண்ணும், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் சம் எப்படி, சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிருந்தால் போதும், அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபால்ஸாக இருக்குது. இதே சம்மில் என்ன ஆயிருந்துச்சு, ட்ரூவாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியும். நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வீடியோ வேணால் ஒரே வீடியோவில் சம் அண்ட் எவ்ரியும் போடுறேன். சம் பார்க்காதவங்க சம் வீடியோவை பார்த்துட்டு வந்து எவ்ரி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு கண்டிஷன் போடலாம். எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் போடலாம். வாங்க போகலாம். இப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கண்டிஷனாக இப்போ வந்து லெட் நான் என்ன பண்ணுறேன், சேம் அரேவை எடுத்துக்கிறேன். சேம் அரேவை எடுத்துகிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட் பாஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, சும்மா கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அரே டாட் எவ்ரின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டிஷனில் நான் என்ன கொடுக்குறேன்னா வேல் இப்போ இந்த வேல் என்ன ஆகும்னா வேல் எல்லாத்தை விட லெஸ்ஸர் தென் எல்லாமே வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கணும். அப்போனா என்ன ஆகும், எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுமா, 1 வரும். 1 வந்து கிரேட்டர் தென் 0 கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இட்ரேட் ஆகி 2 வரும், கிரேட்டர் தென் 0 கரெக்ட். நெக்ஸ்ட் இட்ரேட் ஆகி 3 வரும், கிரேட்டர் தென் 0 கரெக்ட். நெக்ஸ்ட் இட்ரேட் ஆகி 4 வரும், கிரேட்டர் தென் 0 கரெக்ட். நெக்ஸ்ட் 5 வரும். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுறனால இந்த ரிசல்ட் பாஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு பாஸ்ன்னு வரும். இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிசல்ட்டு ரிசல்ட்டு பாஸ்ன்னு கொடுத்துக்கலாம். சரி, இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லாமல் கொஞ்சம் லாஜிக்காக சொல்லுங்கள் அப்படின்னா நான் லாஜிக்காக என்ன பண்ணலான்னா ஒரு லெட்டை ஈவன் அரேன்னு கொடுத்துக்கிறேன். ஈவன் அப்படின்னு கொடுத்துட்டு ஈவன் அரேஸாக கொடுக்குறேன். 2, 4, 6. இப்போ எனக்கு கிடச்சிருக்க அரேஸ் எல்லாமே ஈவனாக நான் செக் பண்ணணும். எல்லா வேல்யூஸுமே அரேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே ஈவனாக நான் செக் பண்ணணும். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும், அந்த லெட் ஈவன் ரிசல்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஈவன் ரிசல்ட்டுன்னு போட்டுட்டு அரே டாட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், எவ்ரி. ஸோ எவ்ரி மெத்தடுக்குள்ளே வேல். இந்த வேலை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா வேல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும், மல்டிபிள் ஆகணும் 2ல், டிவைட் ஆகணும் 2ல். டிவைடில் 2 ஆகும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரணும். ஸோ இது வந்து ஈவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் என்ன ஆகும், நம்மளுக்கு பாசிபிள் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கன்சோல்
டாட் லாக். ஸோ என்னது ஈவன் ரிசல்ட்டுன்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எதோட ரிசல்ட்டுன்னு தெரியும். ஈவன் ரிசல்ட். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா 2 வரும். 2 வந்து டிவைடட் பை 2 ஆகும். ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும், 0 வரும். ஸோ என்ன ஆகும், இது ஈவன் நம்பர். நெக்ஸ்ட்டு 4 வரும். இதே இந்த இடத்துல நீங்கள் ஒரு 5ஓ 6ஓ கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆயிரும், மொத்தமாக ரிசல்ட்டே ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் எவ்ரி. இப்போ போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கன்சோலில் போய் நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஆக்சுவலி இது ட்ரூன்னு வரணும். ஏன் ஃபால்ஸ் வந்திருக்கு, என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை பார்த்துருவோம். ஆனால் இது பாருங்கள், ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு. இதில் கண்டிப்பாக நம்ம தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். எவ்ரி கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். ஓகே, என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அரே யூஸ் பண்ணியிருக்கேன். அரே யூஸ் பண்ணனால கரெக்டு தான், ஃபால்ஸ் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஏன்னா எல்லாமே மல்டிபிள் பை 2 இருக்குமா, இருக்காது, 2 தான் இருக்கும். மற்றதெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கும். அதனால தான் ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது நம்ம ஆக்சுவலாக இந்த நேம் வேரியபிள் நேம் ஈவன்னு கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ அரேக்கு பதிலாக ஈவன்னு கொடுப்போம். ஈவன்னு கொடுத்தா கண்டிப்பாக என்ன ஆகணும், எல்லாமே பாஸ் ஆகணும். ஏன்னா 2 வரும், டிவைட் ஆகும், 4 வரும், 6 வரும், எல்லாமே என்ன இருக்கும், நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ நம்ம பேஜை என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் ட்ரூன்னு மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சம்முக்கும் எவ்ரிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லாமல் எவ்ரினா என்ன, சம்னா என்ன. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிப்போம். எவ்ரி மெத்தட்னா என்ன அப்படின்னு. எவ்ரி மெத்தட்னா நத்திங் பட் இது வந்து செக் பண்ணும் அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கும். எல்லா எலமெண்ட்ஸுமே எவ்ரி மெத்தடை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால தான் அந்த மெத்தட் நேமே எவ்ரி மெத்தட். ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிவிட்ரும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்படியே இது ஆப்போசிட் ஆஃப் சம் மெத்தடுக்கு அப்படியே ஆப்போசிட். சம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சுன்னா போதும், எல்லா எலிமெண்ட்டுமே நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எவ்ரி மெத்தடை பொறுத்த வரைக்கும் எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் கூட. ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.